இந்த வாட்டி ஆர்சிபி எடுத்த பிக்கு பார்த்தா 10 கோடி போயிருப்பானா? என்ன ப்ரோ சொல்றீங்க? பண்ணது உங்களுக்கு கடைசியில போன வருஷம் டெத் பவுலிங் ஒழுங்கா போட்டது. விடாம ஆர்சிபி கப் அடிச்சிருப்பாங்க. அப்போ நீங்க ரோஹித் ஃபேன் தான் இருந்தாலும் சொல்றேன். நிறைய மேட்ச் நீங்க ரோஹித் மேல பழி சொல்றீங்களா? இஷான் கிஷன் அடிக்காதது. ஆர்சிபிங்கிறது என்ன ஏதாவது கேவலமான ஒரு பேரா இல்ல ஏதாவது கெட்ட வார்த்தையா? ஆர்சிபி மும்பையை பதற விடும், சென்னையை செதற விடும், பஞ்சாப் பஞ்சர. சரி ப்ரோ, நீங்களே சொல்லுங்க என்ன பண்ணலாம்னு. இப்ப நான் என்ன பண்ண சொல்றது ப்ரோ? ஆர்சிபி ஃபேன் இந்த கண்ணி தான் ப்ரோ. எனக்கு ஏதோ ரொம்ப ஹிட் அண்ட் மிஸ் பிளேயரா எடுத்த மாதிரி ஏதோ எனக்கு ஏதோ தோணுது ப்ரோ. வேற நல்ல பிக்குனா எனக்கு தெரிஞ்சு ரசிக் சலாம் சம பிக்கு ப்ரோ ஆர்சிபி எடுத்ததுல, என் ஒப்பீனியன்ல. டெத்து தான் அவங்க டெத் பவுலிங். ஆனா போன வாட்டி ஆக்சுவலா பார்த்தோம், ஸ்டாட் பார்த்தோம்னா டெத்துல கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க ப்ரோ ஆர்சிபி. உண்மையாவே மிடில் தான் ரொம்ப அடி வாங்கினாங்க. நான் ஆக்ஷன் பண்றப்போ நான் மிடில் ஓவர்ஸ், நான் ஆர்சிபி தானே ப்ரோ எடுத்திருந்தேன். நான் மிடில் ஓவர்ஸ்ல ரொம்ப அடி வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு மிடில் ஓவர்ஸ் அடி வாங்கினா விக்கெட் எடுக்கல. சுத்தமா மிடில் ஓவர்ஸ்ல விக்கெட் எடுக்காம பார்ட்னர்ஷிப்ஸ் நிறைய பில்ட் பண்ண வச்சாங்க. வச்சுட்டு டெத்துல கொஞ்சம் டீசென்டா பண்ணாங்க. உண்மையாவே டெத்துல நீங்க ஸ்டாட் எடுத்து பாத்தீங்கன்னா சிராஜ் கொஞ்சம் ஓரளவு டீசென்டா தான் பண்ணியிருந்தான் போன வாட்டி டெத்துல. சோ நான் அதனாலதான் நான் எடுக்கிறப்போ எனக்கு டெத்துல 2 நல்ல ஸ்பின்னர் வேணும்னு சொல்லிட்டு டாப் ஸ்பின்னரா சகலையும் இன்னொரு ஆளு சாண்ட்னர் நான் எய்ம் பண்ணேன். சரி நான் சொதப்பிட்டோம், நமக்கு சாண்ட்னர் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு வெள்ளலாகி போலாம், கொஞ்சம் பேட்டிங் அபிலிட்டி இருக்கணும் நமக்குன்னு சொல்லிட்டு வெள்ளலாகி போலான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பிளான் பண்ணேன். எனக்கு சாண்ட்னரே கிடைச்சிட்டான். இந்த வாட்டி ஆர்சிபி எடுத்த பிக்கு பார்த்தா எனக்கு ஏதோ பிச்சுக்கு ஏத்த மாதிரினா ரஷிக் சலாம் நல்ல பிக்கா தோணுது எனக்கு. நான் யாஸ் தயால் ரீடென்ஷனே எனக்கு பெருசா அந்த அளவு இது இல்ல ப்ரோ, கன்வின்சிங்கா இல்ல யாஸ் தயால ரீடைன் பண்ணது. உங்களுக்கு கடைசியில போன வருஷம் டெத் பவுலிங் ஒழுங்கா போட்டது. அதான் ப்ரோ. ஆனா உங்களுக்கு யாஸ் தயாலும் சிராஜும் நல்லா பண்ணாங்க. ஆனா பெட்டரா இப்போ 5 கோடிக்கு கண்டிப்பா யாஸ் தயால் விட்டா போயிருப்பானான்னு எனக்கு ஏதோ ஒரு டவுட்டா தான் இருக்கு. இப்பயுமே முடிஞ்ச ஆக்ஷன் முடிஞ்சப்பயுமே கூட 10 கோடி போயிருப்பானா? என்ன ப்ரோ சொல்றீங்க? கண்டிப்பா போயிருப்பானா? சரி ப்ரோ. அதே மாதிரி நான் சுயாஸ் சர்மாவையுமே இப்போ சகல் கிடைக்கல, சகல் தான் அவங்களும் பிளான் பண்ணாங்க. சகல் ரொம்ப பிரைஸ் போனோடனே அதுக்கு அடுத்த இதா இருக்க ஸ்பின்னரா சுயாஸ் சர்மா எடுத்தாங்க. சுயாஸ் சர்மாவுமே நான் ஸ்டாட் எடுத்து பார்த்தப்போ 13 மேட்ச் ஏதோ தான் விளாண்டுருக்கான். விளாண்டதுல வந்து அவன் விக்கெட்ஸ் கம்மியா தான் எடுத்திருக்கான். ஆக்சுவலா 11 விக்கெட் நினைக்கிறேன். 13 ஐபிஎல் மேட்ச்ல 11 விக்கெட் தான். பிளஸ் இன்ஜுரி கன்சர்ன் இருக்கு. போன சீசன் இறக்குனப்பயுமே கொஞ்சம் அடிதான் வாங்கினான் ஆக்சுவலா சின்னசாமியில. சோ மிடில் ஓவர் போட போறான்னா சுயாஸ் சர்மாக்கு பதில சகல் விட்டாச்சு, சகல் 18 கோடி விட்டாச்சு. வேற யாரா ட்ரை பண்ணிருக்கலாமோ? சோ டேலண்ட் ஸ்கோர் வச்சு வேற யாரா நல்ல கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ப்ரோ. நான் எடுத்து போட்டுக்கலாம். பண்ணாங்க ப்ரோ, அல்லாஹ்சன் பாரு போட்டாங்க, விட்டு போட்டாங்க. அதான் ப்ரோ, அது ஒரு இது ப்ரோ. அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து மெயினா லெஃப்ட் ஹேண்டர் ரொம்ப இல்ல ப்ரோ. லெஃப்ட் ஹேண்டரை டாப்ல இப்போ குருணல் பாண்டியா அப்போ படிக்கல வந்து கடைசியா தான் எடுத்தாங்க. அவங்களுக்கு வேற வழி இல்ல, நமக்கு லெஃப்ட் ஹேண்டரே இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு லெஃப்ட் ஹேண்டருக்கு போயிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு. இன்னொரு லெஃப்ட் ஹேண்ட் பிளேயர் யாரா? ஏன் நான் எப்படி எடுத்திருப்பேன், நான் சொல்றதும் தப்பா இருக்கலாம். என் ஐடியா வந்து சால்ட்டுக்கு பதிலா நான் இஷன் கிஷன் போயிருப்பேன். ஃபில் சால்ட்டுக்கு பதிலா இஷன் கிஷன் போயிருப்பேன். அதே மாதிரி இவன் சுயாஸ் சர்மாக்கு பதிலா நான் யோசிச்சது சகல் தான். பட் பிரைஸ் ஸ்ட்ரகல்னு வச்சுக்கோங்க ப்ரோ, என் ஒப்பீனியன் சகல் போயிருப்பேன். அதே மாதிரி நான் புவனேஸ்வர் குமார், நீங்க சொன்னீங்க ஸ்மார்ட்ல இதுல எல்லாம் நல்லா போட்டிருந்தான்னு சொல்லிட்டு. பட் டெத்துல வந்து புவனேஸ்வர் குமார் வந்து ஹஸ் பாஸ் த பிரைம் தான் ஆக்சுவலா. நான் என் ஒப்பீனியன்ல புவனேஸ்வர் குமார் மேபி லோக்கல் டோர்னமெண்ட்ஸ்ல நல்லா போட்டிருக்கலாம். பட் எனக்கு ஏதோ கிராக் பண்ணிட்டாங்க டெத்துல. புவி அடிக்கிறதோ ரொம்ப ஈஸியா கிராக் பண்ணிட்டாங்கன்னு ஏதோ தோணுது. சோ விக்கெட் டேக்கிங் பவுலர்னா நீங்க யார ஒரு பிளேயர் சொல்ல முடியுமா? இப்போ சமி இன்ஜுரி கன்சர்ன் இருக்கு, இல்லன்னா சமிக்கு போயிருக்கலாம். சப்போஸ் மிடில் ஓவர்ஸ்ல சமியை போட விட்டுருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது போயிருக்கலாம். இல்ல ப்ரோ, சமி பவர் பிளேலயும் போட விட்டுருக்கலாம். ரஷிக் சலாம் டெசிக்னேட்டட் டெத் பவுலரா வச்சுட்டு சமிய ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிருக்கலாம். இது என் ஐடியா. புவிக்கு பதில சமி ஆர் நான் சிராஜே போயிருப்பேன் ப்ரோ. ஆமா ப்ரோ, இந்த வாட்டி இன்ஜுரி மேபி அடி வாங்கலாம் ப்ரோ. புவிக்கு பதில இன்ஜுரினால இல்ல ப்ரோ, நான் சொல்றது குஜராத்னால. நீங்க சிராஜ பாருங்க, நீங்க சிராஜ் கொடி கட்டி பரப்பாப்ல அந்த பிட்ச்ல நீங்க அதே மாதிரி பாண்டியாவே அன்பிளேயபிளா இருந்தா ப்ரோ. நீங்க கரெக்ட் தான் ப்ரோ. இன்னும் நல்ல ஸ்விங் பவுலர் சப்போஸ் ஓவர்சீஸ் ஆப்ஷன் ஹேசல்வுட் பதில வேற யாரும் எடுத்துட்டு நான் போல்ட் கூட போயிருப்பேன். ஏன்னா எடுத்தோடனே பவர் பிளேல ஒரு நல்ல விக்கெட் எடுத்துட்டோம்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். குருணல் பாண்டியா எனக்கு ஆக்சுவலா குருணல் பாண்டியா ஒரு இவங்க என்ன ரோல் கொடுக்க போறாங்கன்னு தெரியல. பட் மும்பை யூஸ் பண்ண ரோல்ல இவங்களை யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு கிளட்ச் பிளேயரா யூஸ் பண்ணாங்க ப்ரோ. அந்த ரோல்ல யூஸ் பண்ணாங்கன்னா குருணல் பாண்டியா ஒரு வேற லெவல் பை ப்ரோ. குருணல் பாண்டியா பதிலா நீங்க வாஷிங்டன் சுந்தரே வாங்கிக்கலாம். 3.2 crore கிடைச்சது. பட் இந்த குருணல் பாண்டியாக்கு 5.5 crores ப்ரோ. இவங்க என்னன்னா பேட்டிங்ல இப்ப மேபி நிதிஷ் ராணா எடுத்திருந்தாங்கன்னா வாசிக்கு போயிருப்பாங்க. பட் இவங்க பேட்டிங் கான்ட்ரிபியூஷன் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இப்ப இந்த டீம்ல ஒரு ஆஃப் ஸ்பின்னர் கூட இல்ல. கரெக்ட் தான் ப்ரோ.
ப்ரோ பட் எல்லா லிவிங்ஸ்டன் தான் டீம்லயுமே ரெண்டுமே போடுவான். எல்எஸ்டி லிவிங்ஸ்டன் அதுதான் சிஎஸ்கே எல்லாம் பாத்தீங்கன்னா லெஃப்ட் அதான் ஹேண்ட் ப்ரோ, ஹிட்டர்ஸ் தான். அதுதான் நான் யோசிச்சது. லிவிங்ஸ்டனுக்கு பதிலா மேக்ஸ்வெல் எடுத்திருப்பான் ப்ரோ. மேக்ஸ்வெல் ஆர் ஸ்டாய்னிஸ் போயிருப்பான். லிவிங்ஸ்டனுக்கு பதிலா அந்த ஒரு ஆப்ஷன். இப்ப பெத்தல் ஒரு நல்ல பிக்கா இருக்கு எனக்கு. ஆக்சுவலா டிம் டேவிடை தாண்டி பெத்தல இறக்கி விடலாம் அவங்க. இப்ப டிம் டேவிட் 3 கோடி போனதுக்கு மேக்ஸ்வெல் 4.5 கோடிக்குன்னா கண்டிப்பா எடுத்திருக்கலாம். மேக்ஸ்வெல் எடுத்திருக்கலாம். இன்னொரு லிவிங்ஸ்டன் இன்னொரு ஆப்ஷனாவும் எடுத்திருக்கலாம். லிவிங்ஸ்டன் பதிலா ஸ்டாய்னிஸ் அது 10 கோடிக்கு, மேக்ஸ்வெல் அது 2.15க்கு எடுத்தேன்னா எனக்கு அது பெரிய ஸ்டீலா தான் இருந்திருக்கும். நான் டிம் டேவிட் எல்லாத்தையும் விட்டுட்டு பெத்தல் ஒரு ஆப்ஷன் வச்சுட்டு ஃபில் சால்ட் விட்டு நான் இஷன் கிஷன் எடுத்திருந்தேன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் தோணுது. நீங்க ரோஹித் ஃபேன் தான் இருந்தாலும் சொல்றேன், ரோஹித் இன்னொரு சைடு கொஞ்சம் ஸ்டெடியா இது பண்ணல ப்ரோ. ஐபிஎல்ல இப்போ ரீசெண்டா கொஞ்சம் இயர்ஸா இன்னொரு பக்கம் கோலி வேஸ்ட் ப்ரோ. அதான் ப்ரோ. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். இன்னொரு இப்போ இஷனுக்கு வந்து இன்னொரு சைடுல வந்து இப்போ ரோஹித் வளர்ச்சி கோலி விளையாடுறப்போ கொஞ்சம் கரெக்டா செட்டில் ஆகி விளையாண்டுட்டு இஷன் அடிக்க விட்டுருந்தா அது நல்லா இருந்திருக்கும். அந்த 2 காம்போ எனக்கு ஏதோ நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. நான் இஷான் கிஷன் நான் சொல்றேன்ல, நீங்க வந்து நிறைய மேட்ச் நீங்க ரோஹித் மேல பழி சொல்றீங்களா இஷான் கிஷன் அடிக்காததுக்கு? அப்படிதானே சொல்றீங்க ப்ரோ? அப்படி சொல்லல ப்ரோ. ரோஹித் இப்போ ஐபிஎல்ல பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் ரோஹித்தோட ஸ்ட்ராட்டஜி வந்து ரீசெண்ட் இயர்ஸ்ல அடிக்கணும். எல்லா பாலும் அடிச்சு என்ன பால்லாம் முடிக்குதோ அடிக்கிறதா. 2 பேருமே அந்த மாதிரி பிளேயர் இருக்கப்போ இஷன் ஒரு யங்ஸ்டரும் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கு 2 பேரும் அடிக்கிறப்போ. இதே ஒரு சைடு செட்டில் ஆயிட்டு இன்னொரு சைடு அவனுக்கு ரொட்டேட் பண்ணி அடிக்க விட்டுட்டு இருந்தா அது கோலி கொஞ்சம் நல்லா பண்ணுவான் ப்ரோ. பண்றப்போ இஷன் கிஷன் எடுத்துதான் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல நான் சொல்றேன்ல, இஷான் கிஷன் வந்து நீங்க 6-7 கோடிக்கு மேல போனீங்கனாலே கிடையாது. அவன் நிறைய ஸ்கில் லேக்கிங் இருக்குது நான் இஷான் கிஷன். காரணம் என்னன்னா, நீங்க வந்து ஒரு நல்ல பால் அட்டாக் பண்ணி ஆட மாட்டான். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒஸ்ட் பால தான் அட்டாக் பண்ணுவோம். ஒரு நல்ல பாலா வந்து நீங்க அட்டாக் பண்ணி ஆட தெரியல. நான் கேம் கிரீன் சொல்றேனே, நீங்க சொல்றீங்களே கேம் கிரீனுக்கும் நான் மும்பைல ஆடிருக்கேன். இல்ல 2 பேரும் நான் மேட்ச்லாம் ரொம்ப க்ளோஸா பாக்குறாரு. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. என்ன ஆகும்னா, கேம் கிரீன் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பவுலர் நல்ல பால் போடுறான் அப்படிங்கறத வந்து சூப்பரா அட்டாக் பண்ணி ஆடுவான். அந்த கவர் பேட் பேஸ் ஓபன் பண்ணி விடுறது பவர் பிளே அதை நீங்க வந்து பவர் கொடுத்து அடிக்க பாக்குறான்னு தவிர்த்து நீங்க வந்து அந்த அந்த டெக்னிக்கல் திங்ஸ் எல்லாம் அவன் கிடையாது. பிளஸ் சிங்கிள் ரொட்டேட் பண்றதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மிடில் ஓவர்ல. நீங்க அவன் பெரிய இன்னிங்ஸ் ஆடும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா இஷான் கிஷன் சிங்கிள்லாம் ரொட்டேட் பண்ணிருக்க மாட்டேன். எப்பவுமே பிக் ஷாட்ஸ் தான் போயிருப்பான். பிக் ஷாட்ஸ் போய் தான் ஆடிப்பான். அன்னைக்கு அவன் டேனா நீங்க வின்னரு, இல்லைன்னா அவன் உங்களுக்கு பேர்டன் தான். உங்களுக்கு அப்படிப்பட்ட பிளேயர் தான் இஷான் கிஷன். நீங்க பவர் பிளேல பாருங்க, அப்படியே பார்த்திவ் பட்டேல் மாதிரி அவன் கரியர் முடியும். பவர் பிளே முடிஞ்ச உடனே ரன் அடிக்காம அப்படியே அவுட் ஆகி போறான்ல, அதே இதுல வந்துகிட்டு இருக்கான். அவன் கரியர் முடியும் போது இதே மாதிரிதான் பார்த்திவ் பட்டேல் மாதிரி 10 டீமுக்கு மாறி போயிட்டு கடைசியில ரிட்டையர் ஆயிட்டு போவான். இப்படிதான் அவன் கரியர் முடியும். ஒருவேளை சிங்கிள் ஆட தெரிஞ்சு சிங்கிள்ல நல்லா ரொட்டேட் பண்ண தெரியும், நல்ல பவுலர்ஸை சிங்கிள் ஆடி கிளவரா ஷார்ட் மேக்கிங்ல கிளியர் ஐடியா எடுத்துட்டு வந்து நல்ல பால்ஸ் அட்டாக் பண்ண கத்துக்கிட்டான்னா கன்ஃபார்மா பண்ண முடியும். நான் சொல்றேனே, ரோஹித்துக்கு முன்னாடி பல மேட்ச் அவன் அவுட் ஆயிட்டு உள்ள போயிருக்கான். அவனுக்கு இருக்கிறதே அந்த பிக்கப் ஷாட், ஒரு புல்லு, அப்புறம் கவர்ஸ் மேல ஃபுல்லரா போட்டீங்கன்னா ஒரு பவர் பஞ்ச் ஒன்று விடுவான். இந்த ஷாட்ஸ் தான் அவன்கிட்ட இருக்கிறது. நிறைய ஷாட்ஸ் மிஸ்ஸிங். நீங்க வந்து அந்த பேட் பால்ஸ் போட்டா மட்டும்தான் ஆடுவானே தவிர்த்து நீங்க குட் லென்த்ல ஒரு 6 பால் போட்டீங்கன்னு ரோஹித்தும் தாண்ட மாட்டான், இஷானும் தாண்ட மாட்டேன். நான் மும்பை இதனால சொல்றேன். நான் உங்க 2 பேருமே நான் கேம் கிரீன் இருக்கேன் பாருங்க. அடுத்த வருஷம் நான் வில் ஜாக்ஸே ரிலீஸ் பண்ணிட்டு, நான் சொல்றேன் வில் ஜாக்ஸ் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, நான் வில் ஜாக்ஸே ரிலீஸ் பண்ணிட்டு மேபி நான் தீபக் சேரை ரிலீஸ் பண்ணிட்டு கேம் கிரீனை தான் எடுத்து வர பார்ப்பேன். அந்த மாதிரி பிளேயர் எல்லாம் கிடைக்கவே மாட்டாங்க உங்களுக்கு. ப்ரோ நாங்க பண்ணுவோம் ப்ரோ. நான் ஒரு 4 பேர் எப்படியும் சொதப்புவாங்க. கேம் கிரீன் வர போறேன். அவன் கொல்கத்தாவும் காசு சேர்த்து வச்சிருக்கேன் இந்த ஆக்ஷன்ல. சோ இப்படி இருக்கும்போது நீங்க வந்து இதான் ப்ரோ, நீங்க கொஞ்சம் ட்ரஸ்ட் வச்சுதான் போடும். சுயா சர்மா வந்து எனக்கு தெரிஞ்சு சூப்பர் பிக் என்ன கேட்டா. நான் வந்து நீங்க எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல ப்ரோ. நான் டொமஸ்டிக்ல பெருசா பாக்கல. இல்ல டொமஸ்டிக்ங்கிறதெல்லாம் விடுங்க. நீங்க வந்து நீங்க ஜஸ்ட் மைண்ட் செட் மட்டும் வச்சு பாருங்க. நீங்க பவுலர் இருக்கீங்களா, பாஸ் பவுலர் எப்படி அடி வாங்கிடுவாங்க. நீங்க எப்படி பாஸ் பவுலரா இருந்தாலும் நீங்க பும்ரா அளவுக்கு கிளாஸ் இல்ல, ஆர்ச்சர் வந்து இந்த 2019-20 அளவுக்கு கிளாஸ் இல்லைன்னா நீங்க கன்ஃபார்ம் அடி வாங்க போறீங்க. நீங்க போயிருக்கிறதுக்கு நீங்க சொன்ன சம ஸ்ட்ராட்டஜி. ஒன்னு இப்ப பீக்ல இருக்க நல்ல பவர் பிளே பவுலர் யாருன்னு பார்த்து போயிருக்கணும். பவர் பிளேல ரன்னை கண்ட்ரோல் பண்ணலாம். போல்டுக்கு போயிருக்கலாம், தீபக் சேருக்கு போயிருக்கலாம், புவியும் ஓகே. புவி ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு. அந்த பவர் பிளேல ஒருவேளை அவன் இந்த சீசன் நல்ல ஃபார்ம்ல வந்தா வச்சுங்களேன், புவிக்கு உங்களால டெலிவர் பண்ண முடியும். புவினால பவர் பிளேல விக்கெட்ஸ் எடுக்கணும். ஒரு பக்கம் புவி, ஒரு பக்கம் வந்து எஸ்தேலாம் நல்ல ஃபார்ம்ல இருக்கான், நல்லா போட்டுருக்கான். இப்போ டெஸ்டிங்லயும் அடிக்கடி வந்திருக்கேன், டொமஸ்டிக்லயும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். மிடில் ஆர்டர் வருவோம், மிடில் ஓவர்ஸ் வருவோம். ஃபாஸ்டர் த்ரூ தி ஏர் போடுற ஸ்பின்னர்ஸ்னாலதான் இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஓட்ட முடியும். அதுவும் சின்ன கிரவுண்ட்ஸ்ல. பெரிய கிரவுண்ட்ஸ்ல சகல் மாதிரி தூக்கி போடலாம். சகல் ஆர்சிபி வந்திருந்தா அடி வாங்கியிருப்பான், எனக்கு கன்ஃபார்மா தெரியும். கன்ஃபார்மா அடி வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாம போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நான் சொல்றது இப்ப ட்ரெண்ட் என்னன்னா, ஃபாஸ்டர் த்ரூ தி ஏர் பேட்ஸ்மேன் கீழே போகாத அளவுக்கு நீங்க வந்து ஃபாஸ்டா போட்டுட்டே இருக்கணும். ஃபாஸ்டர் த்ரூ தி ஏர் சுயா சர்மா பாத்தீங்கன்னா ஃபாஸ்டர் த்ரூ தி ஏர் லெக் ஸ்பின்னர் செம ஷார்ப்பான கூகுளி வரும். லெக் ஸ்பின்னர் பெருசா திரும்பாது. ஆனா ஃபாஸ்டர் த்ரூ தி ஏர் போட முடியும். லைன்ல இருந்து கொஞ்சம் ஃபிளிப்பர் டாப் ஸ்பின்னர் போடுவோம், அவ்வளவுதான். சோ இப்படி இருக்க ஸ்பின்னர் பெருசா சொதப்ப முடியாது, வாய்ப்பு இல்ல. 11 சொல்றேன் பாரு.
ஓப்பனிங் வந்து விராட் அண்ட் வில் ஜாக்ஸ். சால்ட். பட்டிதார் ஒன் டவுன் ஓகே ப்ரோ. கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். படிக்கல ஒன் டவுன் இறக்குறேன்னா டிராப் பண்ணலாம். ஓப்பனிங்னா படிக்கல இது பண்ணுவோம். அப்பனா ஓகே ஒன் டவுன் இறக்கிடுவோம். படிக்கல ஃபர்ஸ்ட் மேட்ச் ப்ரோ வேணாம் ப்ரோ. படிக்கல ஒன் டவுன் இறக்குறேன்னா ஓப்பனிங் தான் பவர் பிளே யூஸ் பண்ணுவோம் ப்ரோ. வேற ஒன் டவுனுக்கு வந்து சால்ட் இறக்கலாம்ன்றீங்களா இல்ல விராட் கோலி வரலாம்? இல்ல ப்ரோ விராட் கோலி தான் ஒன் டவுன் ஆடணும். சரி அப்போ ஓகே நீங்க வந்து 3ல விராட் கோலி போடுங்க. நம்பர் 4ல வந்து பட்டிதார் போட்டுருவோம். நம்பர் 5ல வந்து லிவிங்ஸ்டனை போட்டுருவோம். நம்பர் 6ல வந்து குருணல் ஜிதேஷ். நம்பர் ஏற்கனவே எதுக்குதான் ஜிதேஷ் பதிலா அசுதோஷ் எல்லாம் போயிருக்கலாம். 2 விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ப்ரோ எனக்கு ஏதோ நான் ஜிதேஷ் கொஞ்சம் ஹையா ரேட் பண்ணுவேன் ப்ரோ. அசுதோஷ் போன சீசன் நல்லா விளையாண்டா. ஜிதேஷ் ஆக்சுவலா போன சீசன்ல என்ன தப்பு பண்ணாங்கன்னா இவங்க ஜிதேஷ் நல்லா விளையாண்டாலும் கொஞ்சம் ரொம்ப முன்னாடி அனுப்பிச்சாங்க. இல்ல பழைய ஆர்சிபி பிரான்சைசினா அசுதோஷ் போயிருப்பாங்க. இப்ப டிகே கொஞ்சம் ஜிதேஷ் போன வாட்டி அதனால இதுல கூட சொன்னாரு எங்களுக்கு ஜிதேஷ் தான் நாங்க பிளான் பண்ணி வந்ததே ஜிதேஷ்க்கு தான் அப்படின்னு. ஜிதேஷுக்கு பார்த்தா கொஞ்சம் பெட்டர் தான். எனக்கு அசுதோஷா ஜிதேஷானா ஜிதேஷ் சர்மா இவங்க என்ன பண்ணிருக்கலாம்னா எனக்கு தெரிஞ்சு தீக்ஷனா போயிருக்கலாம். ஓகேவா ஹசரங்கா கிடையாது. தீக்ஷனா போயிருக்கலாம். நீங்க ட்ரை பண்ணி பாக்குறீங்க என்ன யாரு போட்டாலும் அடிக்கிறாங்க. நீங்க கடைசியா ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. லாஜிக் வந்து நிறைய பேர் சொல்றாங்க. லாஜிக் என்னன்னா நல்ல ஸ்பின்னர்ஸ் வந்து நீ வந்து இப்ப சிஎஸ்கே வந்து 100 அகமது எடுத்துட்டாங்க செம்ம பிக் அவங்க கிரவுண்டுக்கு. நீங்க அவங்க கிரவுண்டு திருப்பி தான் கொடுக்க போறீங்கன்னா ராகுல் சவர் எடுத்தாலும் அது நல்ல பிக் தான் பேஸ் பிரைஸ்ல. இல்ல ஒரு சின்ன பையன் எவனோ ஒருத்தவன் இது டொமஸ்டிக் நல்லா போட்டு அவன் தூக்கி போட்டாலும் பால் திரும்பும். பால் திருப்பினா போதும். இன்னும் அது மட்டும் ஆட் பண்ணிடுறேன் ப்ரோ மறந்துட்டேன். இன்னும் ஒரே ஒரு இது என்னன்னா பேட் பண்ணாம விட்டாங்க ப்ரோ. கொஞ்சம் பேர் இப்ப ஆல்ரெடி விளையாண்ட லோமரர் அனுஜ் ராவத் 2 பேர்ல யாராவது ஒரு ஆளை மட்டுமாவது வச்சிருந்திருக்கலாம். கப் அடிச்சிருப்பாங்க ப்ரோ. கரெக்ட் தான். அனுஜ் ராவத் லோமரர் 3 பேர்ல யாராவது ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அதான் காமெடியா பாருங்க. அதான் சொல்றேன் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி மூளைய பாருங்க. பேக்கப் பிளேயருக்கு போய் ஆர்டிஎம் குருணால் பாண்டியாவை 6 கோடிக்கு எடுத்தாச்சு ஃபர்ஸ்ட். ரைட்டா? நீங்க ஃபர்ஸ்ட் ஆர்டிஎம் போட்டிருந்தா ஒண்ணு வில்ஜாக்ஸ் போட்டா அவன் ரேட் ஏத்தி விட்டுறணும். நீ எடுக்க முடியாது வில்ஜாக்ஸ் காசுலாம் இல்ல எடுக்க முடியாது உன்னால. ரேட்டாவது ஏத்தி விடணும். அதுவும் பண்ணல. இல்லையா மஹிபால் டாம்ராருக்கு போட்டிருக்கணும். இல்லையா வைசாக் விஜயகுமாருக்கு போட்டிருக்கணும். ஆகாஷ் தீப் கூட போடலாம். நீ ஆகாஷ் தீப் கூட வேணாம் வைங்க. அவன் அடி வாங்கிட்டான். வைசாக்லாம் அங்க வந்து கண்டிப்பா போட்டுக்கணும். கன்னடா பிளேயர் நல்லா பண்ணிட்டு இருந்த பிளேயர். கேபிஎல் இந்த கேபிஎல் அத பார்த்து தான் ப்ரோ ரீப்ளேஸ்மென்ட்டா தான் உள்ள வந்தான். இந்த கேபிஎல் நல்லா பண்ணா டப்புன்னு அப்படியே தூக்கி உள்ள ரீப்ளேஸ். நான் சொல்றது எந்த கேபிஎல் இல்ல இந்த கேபிஎல் சொல்றேன். இப்ப நடந்துச்சு ஆகஸ்ட்ல. அந்த கேபிஎல் கண்டிப்பா பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரோ. சோ நீ இந்த அவனுக்கு ஆர்டிஎம் போடுவியா? அப்ப குணால் பாண்டியாக்கு ரீப்ளேஸ்மென்ட் ஆவறது நீ இங்க வந்து நீங்க ட்ரஸ்ட் காமிக்கிறீங்க. என்ன இது ப்ரோ? இல்ல இதே தான் நீங்க போஸ்ட் ப்ரோ. ஆனா ஸ்வப்னில நான் போன சீசன் பார்த்தது சொல்றேன். ஆனா குருணல் அப்படின்னா குருணல் எடுத்துக்கவே தேவையில்ல. ஸ்வப்னில ஒரு நல்ல மேட்ச் ஒரு வின்னிங் மொமெண்டம் கொண்டு வர மாதிரி பிளேயரா அதான் ப்ரோ. அவனை வச்சு 11 ஆடி இருக்கணும்ல. இத பண்ணாததுனாலதான் ஆர்சிபிக்கு கப் இல்ல. கண்டிப்பா பேக் பண்ணிருக்கணும். எனக்கு மேக்ஸ் வேலை கண்டிப்பா பேக் பண்ணிருக்கலாம் ப்ரோ. ஏன்னா இப்போ நடுவுல ஃபுல்லா ரைட் ஹேண்டரா இருக்கப்போ மேக்ஸ் வேலை ரிவர்ஸ் ஸ்வீப் இதெல்லாம் விளையாடுறப்போ நல்ல ஆப்ஷனா இருக்கும். லெஃப்ட் ஹேண்டர் இல்லன்றத ஒரு சால்வ் பண்ற ஆப்ஷனா அது மேக்ஸ் வேலையாவது பேக் பண்ணிருக்கணும். அவங்க பேக் பண்ணாததான் எனக்கு எடுத்ததே மொத்தமே இதுக்கு முன்னாடி ரீடைன் பண்ண பிளேயரை தவிர சொப்னில் ஒண்ணு எடுத்தாங்க. நல்ல பிக். அது மேபி நல்ல ஆமா லெஃப்ட் ஹேண்ட் பேட்டருக்கு எடுத்திருக்காங்க. நல்ல பிக். மத்தபடி அவங்க வேற யாரையுமே எடுக்கல ப்ரோ. இது அன்னைக்கு டேல நல்லா நீங்க பிளே ஆஃப் போயிருக்கீங்க ப்ரோ. நான் சொல்றேன் இம்பார்ட்டன்ட் பெரிய இதா சொல்றேன். மும்பை 2 தடவை 10th பிளேஸ் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. ரிட்டன்ஷன்ஸ் எத்தனை? 5 ரிட்டன்ஷன்ஸ் 75 கோடி காலி. போன தடவை பிளே ஆஃப் போன சைடுல இருந்து 3 ரிட்டன்ஷன்ஸ் பண்ணா அதுக்கு மனசாட்சி ஃபர்ஸ்ட் ப்ரோ. அது ரொம்ப வஸ்டான. அதான் சொல்றேன். நான் என்ன நினைச்சேன் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு ஆர்டிஎம் போடுவாங்கன்னு நினைச்சேன் ப்ரோ. ஆர்சி மேனேஜ்மெண்ட் ஐடியா தெரியாம எல்லாரும் கதறிட்டானுங்க. ரொனால்டோ மெஸ்ஸி எடுத்துருவாங்க. அண்டர்டேக்கர் பட்டிஸ்டா 4 பிளேயர் வச்சு செஞ்சிடலாம். இது டீம் தீக்கு போட்டு மிதிச்சிடலாம்ல. தேவையில்ல ப்ரோ. இந்த பிட்ச்ல வந்து நீங்க எப்படி தெரியுமா பவர் பிளேல வந்து ஸ்விங் பண்ணி விக்கெட் எடுக்கணும் ப்ரோ. இந்த விக்கெட் நீங்க அததான் சொல்றேன். நீங்க யார் மூவ் பண்ணி ஆகணும். இந்த விக்கெட்லாம் அப்படியே அடிச்சு வருது. நீங்க வந்து சீமிங் ட்ராக் இல்லன்னா புல்லா வளர்த்தாவது உங்களுக்கு அந்த சீமிங் ட்ராக் கொண்டு வரணும். அகமதாபாத் மாதிரி. அதான் சொல்றேன். அகமதாபாத்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரபாடாவும் சிராஜுக்கும் வாழ்க்கை. இப்ப பாருங்க அவங்க கையிலேயே அதான் சொல்றேன். உனோட ஸ்ட்ரென்த்தை பார்த்து எடுக்கு. அவ்வளவுதான் முடிஞ்சு. நீங்க ஏசுரோட்டும் சீம் பிரசன்ட் பண்ணுவேன். 12 கோடிக்கு போறானே எடுக்க வேணாம். இப்ப நீ ரபாடாவும் சீமை பிரசன்ட் பண்ணுவேன். 10 கோடிக்கு மேல போயிட்டானே எடுக்கணுமா? சீமை பிரசன்ட் பண்றதுக்கு டொமஸ்டிக்ல சூப்பர் பவுலர்ஸ் இருக்காங்க. நீங்க அவங்கள எடுத்துட்டாலும் இதெல்லாம் நம்ம ஸ்ட்ராட்டஜி தான். டாலன்ட் ஸ்கவுட் கூட அது இப்போதைக்கு எல்லாம் நடக்காது ப்ரோ. ஆர்சிபில
மொட்டை இருக்கான் பாருங்க ப்ரோ, இங்கிலாந்து டீமே கொண்டு வந்துட்டு இருக்கான். அவனை விடுங்க, அவன் அப்படித்தான் பண்ணுவான். அது மனோலன் நான் கூட பயங்கரமா இது பண்ணாங்க ப்ரோ. ஐபிஎல் மனோலன் ரங்கராஜன் பயங்கரமான டேலண்ட் ஸ்கவுட். சோனு யாதவ்லாம் எடுத்தப்ப பல வருஷம் இல்ல ப்ரோ, சோனு யாதவ்லாம் எடுத்தப்ப நான் பயங்கரமான கொண்டு வராங்கன்னு நினைச்சேன், ஆடவே வைக்கல. அதே மாதிரி அந்த அவினாஷ் சிங் தாக்கூர்னு ஒருத்தனை எடுத்தானுங்க, 150 போடுறான் கொண்டு வந்திருக்காங்க, அவனே ஆட வைக்கல. இந்த மாதிரி பெருசா எதுவுமே பண்ணல ப்ரோ. எடுத்த சரி இல்ல ப்ரோ, எடுத்துட்டு ஆட வைக்காதெல்லாம் பிரச்சனை இல்ல. இப்ப நீங்க எடுத்துட்டு விளையாட வச்சுட்டு அவனை பேக் பண்ண மாட்டாங்க சில பேரை. அது ரொம்ப சில பேரை ஆடி பெர்ஃபார்ம் பண்ணாலும் இவனுக்கு ஏதாவது அப்கிரேட் கிடைக்குமான்னு தான் பாக்குறாங்களே தவிர்த்து, இதுதான் லெசன்ஸ், லைஃப் லெசன். உனக்கு நல்லா பண்ணானா மாத்தாத, உனக்கு நல்லது நடந்துகிட்டு இருக்கா எதையுமே மாத்தாத, அதை அப்படியே வச்சிரு. பெட்டரா போகணும்னு நினைச்சேன்னா உனக்கு அடிதான் வரும். இதுதான் நீ பெட்டரா போய் சக்சஸ் எல்லாம் பார்த்தது ரொம்ப ரொம்ப ரேர். இப்படி இருந்துச்சுன்னா நீ உனக்கு ஃபியூச்சர் இவன் எப்படி ப்ராக்ரஸ் ஆவான்னு நீ கணிக்க தெரியணும். அவனை வச்சு ஒர்க் பண்ணணும். அவனுக்குள்ள வச்சு நீ எப்படி பிராண்டை வளர்க்கலாம். விராட் கோலி வாப்பா, டிவிஎஸ் வாப்பா, கீழ் வாப்பா, நீ ஆடுறியா, எனக்கு நீங்க 3 பேருக்குள்ள யாராவது ஜெயிச்சு கொடுத்தா போதும், இப்படியே போயிருச்சு பாலவசம். படித்தர் படிக்கல், நம்பர் 5ல ஜித்தேஷ், நம்பர் 6ல லிவிங்ஸ்டன், நம்பர் 7ல குருணால். இந்த மாதிரிதான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். குருணால். நம்பர் 9 புவி, நம்பர் 10 ரசிக்தர், நம்பர் 11 யேசுரூட், நம்பர் 12 ஷியா சர்மா. கரெக்டா தானே இருக்கு? உங்களுக்கு டீமே முடிஞ்சு வச்சு, சோரி முடிஞ்சு. படிக்கல் தான் டிராப் பண்ணிட்டு வெத்தல் தான் ஆடி ஆகும். சரி ப்ரோ, இப்ப என்ன அவ்வளவுதானே ஆர்சிபிக்கு முடிஞ்சு ப்ரோ, இதுக்கு மேல என்ன இருக்கு? 3, 2, 1. கோட்டையத்தான் கட்டிட்டா பெங்களூர்ல, ஆர்சிபி நாகத்திற்கு இந்த பேரில. தோல்வி தாண்டா வெற்றியோட அடிப்படை ஃபர்ஸ்ட், கண்டிப்பாக கொடுப்போம் நாங்க எங்களோட பெஸ்ட். கோட்டையத்தான் கட்டிட்டா பெங்களூர்ல, ஆர்சிபி நாகத்திற்கு இந்த பேரில. தோல்வி தாண்டா வெற்றியோட அடிப்படை ஃபர்ஸ்ட், கண்டிப்பாக கொடுப்போம் நாங்க எங்களோட பெஸ்ட். கப்பு